நம்ம எல்லா சுப காரியத்திலையும் பாலிகை வளர்க்குறோமே, அது ஏன்னு தெரியணுமா? அந்த பாலிகைய ஒரே ஒரு பானையில வளர்க்காம 5 பானைகள்ல வளர்க்குறோமே, அது ஏன்னு தெரியுமா? இந்த பாலிகைகள்ல நாம எந்தெந்த தெய்வங்களை வணங்குறோம் அப்படின்னு தெரியுமா? இந்த பாலிகையை ஏன் முதல்ல வளர்க்குறோம் அப்படின்னு தெரியணுமா? அப்படி தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்து தர்மத்துல எந்த ஒரு சடங்கையும் எந்த ஒரு சம்பிரதாயத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த சடங்கையோ சம்பிரதாயத்தையோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பாலிகைய வளர்ப்பாங்க. இத வடமொழியில அங்குரார்ப்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்குரார்ப்பணம் அப்படின்னா விதைகளை சமர்ப்பித்தல் அப்படின்னு அர்த்தம். இதை எதுக்கு பண்றாங்க அப்படிங்கறதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இத நம்ம வீடுகள்ல மட்டும் பண்ணல, கோவில்ல திருவிழா நடத்துறதுக்கு முன்னாடி கூட அங்குரார்ப்பணம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சடங்கை செய்துட்டு தான் கோவில்ல கொடியே ஏத்துறாங்க. அப்படி என்ன பெரிய விஷயம் இதுல இருக்கு அப்படின்னா, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியமே அடங்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமா இந்த பாலிகைய, அதாவது நாம முளைப்பாரி அப்படி இல்லைன்னா விதைகளை முளை கட்டுதலுக்கு நாம நல்ல சடங்குக்கு வைக்கிறோம் அப்படின்னா, அத அந்த சடங்கோ அல்ல அந்த நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு 1 நாள் இல்லைன்னா 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம செய்திடுவோம். எதற்கு அப்படின்னா, இந்த சடங்கு நடக்கிற வரைக்கும் இந்த விதைகளானது முளைத்து ஒரு பயிராக வரும். அந்த முளைத்து அந்த விதைகள் பயிராக வர்றதுக்குள்ள நம்மளுடைய சடங்குகள் எல்லாம் முடிஞ்சிடும். நம்ம சடங்குகள் முடிஞ்ச பிறகு இந்த விதைகளை கொண்டு போய் நாம ஒரு நீர்நிலையில கரைப்போம். இதுதான் நம்ம ஒரு சடங்காகவும் வழக்கமாகவும் செய்துகிட்டு வரோம். இத முக்கியமா நம்ம இந்துக்களோட கல்யாணத்துல பார்த்தோம் அப்படின்னா, கல்யாணம் நாளைக்கு அப்படின்னா இன்னைக்கே பாலிகைகளை, அதாவது முளைகளை வளர விடக்கூடிய ஒரு மரபு இருக்கு. அதுலயும் இந்த முளைகளை கல்யாணம் போன்ற சடங்குகளுக்கு நாம செய்யறோம் அப்படின்னா, ஒரு பானையில வளர்க்காம, அதாவது ஒரு தட்டுல அப்படி இல்லைன்னா ஒரு கிண்ணத்துல வளர்க்காம 5 கிண்ணங்கள்ல வளர்க்குறோம். எதனால அப்படின்னு கேட்டான்னா, கல்யாணத்திலையும் நல்ல காரியங்கள்லையும் வளர்க்கக்கூடிய இந்த 5 வகையான கிண்ணங்கள்ல 5 வகையான தேவதைகளை நாம பூஜிக்கிறோம். முதல்ல யாரு அப்படின்னு கேட்டா, முதல்ல இருக்கக்கூடிய கிண்ணத்துல நாம பிரம்மாவையும், அடுத்து இருக்கக்கூடிய கிண்ணத்துல நாம இந்திரனையும், அதுக்கடுத்து இருக்கக்கூடிய கிண்ணத்துல நாம யமனையும், அதன் பிறகு இருக்கக்கூடிய கிண்ணத்துல நாம வருணனையும், கடைசியில இருக்கக்கூடிய கிண்ணத்துல நாம சோமனையும் வழிபடுறோம். இப்படி 5 கிண்ணத்திலையும் நாம விதைகளை நிரப்புறோம். இந்த 5 கிண்ணங்கள்லயும் நாம விதைகளை நிரப்புறது எதுக்கு அப்படின்னு கேட்டானா, மேல சொன்ன, அதாவது முன்னாடி சொன்ன இந்த 5 தேவதைகளையும் வணங்கக்கூடிய ஒரு மரபாக நாம செய்யறோம். இந்திரனோட அருளால நல்ல ஆளுமை திறனும், யமனோட அருளால நல்ல தீர்க்க ஆயுளும், வருணனோட அருளால நீர்நிலைகள் செழித்து, பயிர் பச்சைகள் செழித்து, நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கையும், பிரம்மாவினுடைய அருள்னால நல்ல தலைவிதியும், சோமனினுடைய அருள்னால நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம இந்த 5 தேவதைகளையும் வழிபட்டு, இந்த 5 தேவதைகளுக்கும் அர்ப்பணம் செய்வது போல நல்ல காரியங்கள்ல பாலிகைகளை 5 கிண்ணங்கள்ல வளர்க்குறோம். இதுலயும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாலிகைகளை நிரப்பும் போது ரிக்வேதத்துல ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஔஷதி சூக்தம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மந்திரங்களை கல்யாணங்கள்ல பெரியவர்கள் சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கு. இந்த ரிக்வேதத்துல இருக்கக்கூடிய ஔஷதி சூக்தம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இந்த இயற்கையில இருக்கக்கூடிய ஒரு குணமாக்கக்கூடிய சக்தியை துதிக்கக்கூடியதுதான் இந்த ஔஷதி சூக்தம். இன்னும் குறிப்பா சொல்ல போகணும் அப்படின்னா, இயற்கையில விளைந்த மூலிகைகளை, அதனுடைய மருத்துவ குணங்களை பற்றி சொல்லக்கூடியது இந்த ஔஷதி சூக்தம். இந்த ஔஷதி சூக்தத்தால நாம விதைகளையும் நம்மளுடைய மருத்துவ குணங்கள் மிக்க நம்மளுடைய பயிர்களையும் நாம ஜபிக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த விதைகளினுடைய வீரியமும், இந்த விதைகளினுடைய சக்தியும், அந்த விதைகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குணமாக்கக்கூடிய சக்தியும் அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாம அந்த விதைகளுக்குள்ள ஒரு அமிர்தமயமான சக்தி நிரம்புது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த விதைகளை நாம பாலிகையில போடும்போது ஔஷதி சூக்தம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஔஷதி சூக்தத்தை சொல்லி பாலிகைகளை நாம நிரப்பும் பொழுது அந்த நல்ல காரியத்தை யார் நடத்துறாங்களோ, இப்ப ஒரு கல்யாணத்துக்கு அதை செய்யறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஔஷதி சூக்தம் சொல்லி இந்த பாலிகைகளை நாம 5 கிண்ணத்துல நிரப்பும் பொழுது அந்த மணமகனுக்கும் அந்த மணமகளுக்கும் உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் அத்தனையும் தீர்ந்து அவர்களுக்கு நல்ல தேக ஆரோக்கியம் ஏற்பட்டு அதன் மூலமா நல்ல சந்ததிகள் ஏற்படணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட ஔஷதி சூக்தம் சொல்லி இந்த பாலிகைகளை நாம வளர்க்கிறோம். இதுலயும் முக்கியமாக நல்ல காரியங்களுக்கு நாம 5 வகையான தானியங்களை மட்டுமே முளையிட்டு முளைப்பாரிக்கு பயன்படுத்தும். அந்த 5 தானியங்கள் என்ன அப்படின்னா, நெல், கோதுமை, உளுந்து,
கருப்பு எள், பச்சை பயிறு, இந்த 5 தானியங்களை மட்டுமே நாம முளை கட்டுதலுக்கு பயன்படுத்துறோம். முதல்ல நாம பயன்படுத்தக்கூடிய நெல்லானது சந்திரனினுடைய தானியமாக இருக்கு. சந்திரனோட தானியமான இந்த நெல்லானது அந்த விழாவை யார் நடத்துறாங்களோ, அதாவது ஒரு கல்யாணத்துக்கு நாம முளை கட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த கல்யாணத்துக்கு உரிய தம்பதிகளுக்கு மனதில நிம்மதியை கொடுப்பதற்காக சந்திரனினுடைய தானியமான நெல்லை நாம பயன்படுத்துறோம். அதே சமயத்துல பச்சை பயிரை எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா, பச்சை பயிரானது புதன் என்று சொல்லப்படக்கூடிய கிரகத்தினுடைய அம்சமாக இருக்கு. புதனினுடைய அருளால கல்வி கேள்விகள்லையும் கலைகள்லையும் அந்த தம்பதிகள் சிறந்து விளங்கணும், அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளானது கல்வி கேள்விகள்லையும் நல்ல கலைகள்லையும் சிறந்து விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக, புத கிரகத்தினுடைய ஆசீர்வாதம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக நாம இந்த பச்சை பயிரையும் பயன்படுத்துறோம். அதே வகையில நாம உளுந்தையும் பயன்படுத்துறோம். உளுந்து அப்படிங்கிற கிரகம் ராகுவினுடைய அம்சமாக இருக்கு. இந்த ராகு கிரகங்கள்ல முக்கியமானவராக இருந்தாலும் பெரிய பலம் படைத்தவராக சூரியனையும் சந்திரனையுமே கிரகண காலத்துல விழுங்கக்கூடிய அளவுக்கு பலவானாக இருக்கார். அதனால இந்த ராகுவினுடைய அருளை நாம பெறுவதற்காக உளுந்தையும் முளைப்பாரியில பயன்படுத்துறோம். அதே சமயத்துல இந்த முளைப்பாரியில நாம கோதுமையையும் பயன்படுத்துறோம். கோதுமை எதுக்கு அப்படின்னு கேட்டான்னா, சூரியனினுடைய தானியமாக விளங்கக்கூடிய இந்த கோதுமை நமக்கு உயர்ந்த ஞானத்தை கொடுத்து நம்மள ஒரு நல்ல தலைமை பதவியில நிறுத்தக்கூடிய ஒரு பெரிய செயலை செய்யக்கூடியவர் சூரியன். அதனால இந்த சூரியனோட அருளால இதை தொடர்ந்து வரக்கூடிய சந்ததிகள் நல்ல அறிவு ஒளியோடையும் நல்ல தலைமை பண்போடையும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சூரியனுடைய தானியமான கோதுமையை நாம பயன்படுத்துறோம். கடைசியில கருப்பு எள். கருப்பு எள்ளை எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னு கேட்டான்னா, இந்த கருப்பு எள்ளானது சனி பகவானினுடைய தானியமாக இருக்கு. இந்த சனி பகவானினுடைய தானியமான கருப்பு எள் எதை குறிக்குது அப்படின்னா, நம்ம போன ஜென்மங்கள்லையும் இந்த ஜென்மங்கள்லையும் பண்ண பாவ புண்ணியங்களை குறிக்குது. இந்த பாவ புண்ணியங்கள் என்ற நம்மளுடைய கர்மாவானது இனிமே இந்த நல்ல காரியங்களுக்கு பிறகு நம்மளை தீண்டாமல் நமக்கு நல்ல நிலையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சனியினுடைய ஒரு தானியமான எள்ளை பயன்படுத்துறோம். இப்படி 5 தானியங்களையும் நாம திருமணத்தின் போது முளை கட்டுறோம். இப்படி முளை கட்டின அந்த தானியங்கள் நன்கு வளரும் பொழுது அதை ஓடக்கூடிய நீர்நிலைகள்ல விடுறோம். அப்படி ஓடக்கூடிய நீர்நிலைகள்ல இந்த மந்திரிக்கப்பட்ட நெல் விதைகளையும் மற்ற விதைகளையும் நாம விடும் பொழுது அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் செழித்து வளரக்கூடிய ஒரு தன்மையை அடைகிறது. அத போல அந்த பயிரானது ஒரு இடத்துல பிறந்து இன்னொரு இடத்துல எப்படி செழித்து வளருதோ அதை போல இந்த விழாவை நடத்தக்கூடியவர்களும் அந்த விழாவில் இருக்கக்கூடியவர்களும் அனைத்து விதமான மகிழ்ச்சியோடையும் சந்தோஷத்தோடையும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது செய்யப்படுது. அதே போல இந்த தானியங்கள் வேற ஒரு இடத்துக்கு சென்று முளைத்து அதுல இருந்து வரக்கூடிய தானியங்கள்னால அங்க இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்கள் சாப்பிட்டு தங்களுடைய பசி ஆறும். அந்த பசி ஆறின புண்ணியம் இந்த விழாவை நடத்தக்கூடியவர்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த முளை கட்டுதலை நாம செய்யறோம். தமிழர்கள் சாதாரணமா செய்த இந்த முளை கட்டுதல் அப்படிங்கிற விஷயத்துக்கு பின்னாடி எவ்வளவு தத்துவங்களும் எவ்வளவு அறிவியலும் எவ்வளவு ரகசியங்களும் இருக்கு பாருங்க.